சத்தியமாக டைம் இல்லை. மதன் பேசுன அளவுக்கு நான் பேசியிருக்க வேண்டியது, அதனால் அவ்வளோ நேரம் பேசுனதுனால இப்போ நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எஸ், முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதான் எல்லாருக்கும் வெயிட் பண்ணதுக்கு நான் என்னோட முதல் நன்றியை இந்த இடத்துல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைய டவுட் இருந்துச்சு, இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் நிறைய ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டேன் கூட்டாம்போக்கில். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஐயோ அது பண்ணுமா, அது வேணாம், நம்மளுக்கு எதுக்கு இந்த வேணாம் வேலைதான் சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது, நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். என்கிட்ட சொன்னோன்னே அன்றைக்கி இருந்த எனக்கு இந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் உடஞ்சி போச்சு. இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த படம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. இந்த படம் என்ன சக்ஸஸ் வந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை தான் நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக முதல்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல என்னோட கோ டைரக்டராக மதன் வந்தார். என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, இந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவர் சொன்னது எனக்கு இப்போவுமே புரியல. ஏன் அன்றைக்கி சொன்னார், டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட அவர் கேட்டார். ஸோ தேங்க்யூ மதன். எனக்கு இந்த படம் வந்து நான் எத்தனை படம் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் ரொம்ப பெருமைப்படுற படம் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி. டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபேம் இதெல்லாம் தாண்டி நிறைய மரியாதை கிடச்சிது, நிறைய பேர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஐ திங்க் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன், இன்டு மதனுக்கு அதே ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் எல்லாருமே கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான கதை, அதில் வந்து அழகான ரைட்டிங். நான் பொறாமப்பட்ட ஒரு சீன் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்குது. நான் ஐயோ நம்மளும் இப்படி ஒன்று பண்ணியிருக்கணுமேன்ற அளவுக்கு தேங்க்யூ ஸோ மச் மதன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அடுத்ததாக என்னோட ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ் அண்ணா. நான் ஃபஸ்ட்டு மகேஷ் அண்ணா பற்றி சொல்லணும்னா அவர் ப்ரொடியூசரை தாண்டி முதல்ல எனக்கு அண்ணன். எனக்கு ஏன்னா என்ன கரெக்டாக இருக்கும், எனக்கு என்ன கரெக்டாக இருக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணார். இன்றைக்கி வந்து கீர்த்தி ப்ரோ ஒரு விஷயம் சொன்னார், நான் வந்து ஸ்கூட்டியில் பார்த்தேன், எனக்கு கட் பண்ணால் இங்கே நிற்கிறேன்னு. நான் வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இன்றைக்கி அதே மெட்ரோவில் எங்கள் படம் ஃபுல்லாக என் ஃபேஸ் ஃபுல்லாக அதில் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன ஒரு டெபியூட்டன் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, அதுக்கு வந்து எவ்வளோ விஷயம் பார்த்து பண்ணணுமோ அதை எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நிறைய பேசுவோம். எஸ். அண்ட் சௌந்தர்யா மேம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் அப்போ தான் மீட் பண்ணுறேன். மேம் பார்த்தோன்னே சொன்னாங்க, அப்போது சொன்னாங்க அபி யுவர் ஸ்டார் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேம் உங்கள் நம்பிக்கை நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய ஹோம் ப்ரொடக்ஷன். எஸ். ஸோ நீங்கள் வந்து அபி எப்படி சொல்கிறது, அந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அந்த பத்திரத்தில் என் பேர் இருக்குன்னு நம்புகிறேன் அந்த வீட்டில். ஸோ எஸ், என்றைக்குமே இதுதான் என்னோடய ஹோம் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் வந்து என் கூட ஒரு இடமா வந்து ப்ரொமோஷனில் உட்காந்து எல்லாமே உங்களை அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். அடுத்ததாக ஷான் சார் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், கதைக்காக வந்தார், ப்ரொடக்ஷனில் வந்தார், அதுதான் சொன்னார். எனக்காக தான் வந்தார் அவர். நான் பண்ணால் ஷான் சார் வருவார் கண்டிப்பாக, அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. அண்ட் என்னை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் ஷான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் அனஸ்வரா. இந்த இடத்துல அதுதான் என்னை விட அதான் அந்த அபிஷன் ஜீவன் அனஸ்வரா ராஜன் இருக்குல்ல, அனஸ்வரா ராஜனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அபிஷன் ஜீவனை செகண்ட் போட்டுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். எப்படி சொல்கிறது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் எங்களுக்கு. ஒரு ஸ்பாட் ஒரு ஃப்ரேம்லையுமே பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு இவ்வளோ நடிக்குது, இதை எப்படி நான் மேட்ச் பண்ண போகிறேன்ற பயம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அழகான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தமிழில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அதை எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே சொல்லுவேன். எஸ். நெக்ஸ்ட் காவியா. எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி 2 டேரக்டர்ஸே பேசிட்டாங்க இல்லையா. எஸ். இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ஃபியூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க. மை பெஸ்ட் விஷஸ். ஹரிஷ் ப்ரோ, ரியலி ஹாப்பி உங்க கூட இந்த படம் பண்ணதுக்கு. அண்ட் நமக்குள்ளே இருக்க அந்த குட்டி விஷயங்கள்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாமே பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சச்சின் ப்ரோ. நிறைய பேர் வந்து இப்போ ஷான் சார் கூட சொல்லிட்டு இருந்தார், அப்படி அந்த பையன் பிரிச்சிட்டான் பட்டி செம்மையாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டு இருந்தார். ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களுமே ரொம்ப ஒரு முக்கியமான இதில் இருப்பீங்க. எஸ். அண்ட் எஸ் வெற்றி அதிகமான். அண்ட் அவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் படம் அவங்களுக்கு இது. அண்ட் ரொம்ப ஹாப்பி அவங்க எனக்கு இங்கே இருக்கிறதுல. அண்ட் நெக்ஸ்ட் தேனிமுருகன் சார். சார் ரொம்ப சந்தோஷம், டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்க வேண்டியது அது மிஸ் ஆகிடுச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டவங்கள உங்களை அதில் பண்ண முடியலன்னு. ஆனால் அவ்வளோ அழகான ஒரு பர்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ட் வெரி ஹாப்பி உங்களை நாங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்றது. அண்ட் மற்ற படத்தில் நடித்த மிச்சம் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன் அண்ணா அண்ட் உமாதேவி மேம். எஸ். மோகன் அண்ணா முதல்ல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ அழகான பாடல் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்கீங்க ஒரு வாட்டியுமே உங்களோட லிரிக்ஸில். ரொம்ப அழகான சில பாடல் இருக்குது. குறிப்பாக இதில் ஒரு பிரேக்கப் சாங் இருக்குது, எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸ் சாங் அது ஒன்று ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது.
நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே அதை திரும்ப கேட்டு அதை வைரல் ஆக்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், தேங்க்யூ அண்ணா, எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் உமாதேவி மேம் ரொம்ப அழகான பாட்டு. ஐ திங்க் மதன் என்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக காமிச்ச ஒரு சாங் அதுதான். அண்ட் ஸ்ரேயாஸ் அண்ணா, நீங்கள் எவ்வளோ படம் பண்ணிட்டீங்க. அது வந்து சேம் டூரிஸ்ட் ஃபேமிலியுமே நான் உங்களெல்லாம் வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் நீங்கள் பிஸியாக இருந்தீங்க அந்த டைமில். எஸ், இந்த படத்தில் அது அந்த ஆசை நிறைவேறினது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்றைக்குமே ஒரு பெரிய டெக்னீஷியன்ற ஒரு ஃபீல் அவர் கொடுக்கவே மாட்டார். அவ்வளோ அழகாக அந்த செட்டை பார்த்துப்பாரு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் நெக்ஸ்ட்டு கார்த்திக் மாஸ்டர் வரல. ஓகே, அவரோட ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப பொறுமையாக எனக்கு நிறைய சீக்வன்ஸ் வரல, அதெல்லாமே வந்து பார்த்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ சந்தோஷ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நான் அது ஐயோ காதலைக்கு அவ்வளோ நாள் ஆடி இருக்கேன்னா அந்த ஃபுல் கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான். அன்றைக்கி அந்த ஒரு நாள் அந்த பெண்ட் எடுத்தீங்க, அன்றைக்கி எனக்கு இடுப்பில் வந்து பிடிச்சிக்கிச்சு. அன்றைக்கி நைட்டில் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடுத்த நாள் சரி பண்ணிட்டு வந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அடுத்ததாக மை டியர் பாலாண்ணா. எஸ், பாலாண்ணனை வந்து ஸ்டேஜ் நான் ஏற்றணும்னு நினச்சேன், பட் அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா மேம் ஏற்றிட்டாங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் டூரிஸ்ட் ஃபேமிலி. உங்களால் தான் டேரக்டரும் ஆன முக்கியமான ரீசன். அன்றைக்கி அவர் ஆக்டர் ஆனதில் ஒரு முக்கியமான பங்கு உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் நெக்ஸ்ட் விஜய் அண்ணா, தேங்க்யூ ஃப்ரம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த படம் வந்து இவ்வளோ பெருசாக வெளியே தெரியறதுக்கு உங்களோட மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் அசோசியேட் ப்ரொடியூசராக இருக்கீங்க, சீக்கிரம் ப்ரொடியூசரும் ஆயிருவீங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நெக்ஸ்ட் ப்ரோஸ்ட் டிசைனிங் சரத் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியா, தேங்க்யூ. அண்ட் ராஜ் ப்ரோ, எப்போவுமே என்னோட டீம் தான் அவர். டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவர் தான் ஆர்ட் டைரக்டராக இருந்தார். இந்த படத்துக்குமே அமேசிங் ஒர்க், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் சவுண்ட் எல்லாமே சுரேன் கூத்தன் சார் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சுரேஷ் ப்ரோ. எஸ், சுரேஷ் ப்ரோ பற்றி நான் சொல்லி ஆகணும். பயங்கரமான சர்ப்ரைஸ் அண்ட் பயங்கரமான ஃபைண்டு இந்த மனுஷன். ஏன்னா மதன் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பாட்டில் ஒரு மேஜிக் பண்ணுவார். அதை தாண்டி எந்தாவது எடிட்டில் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் மோஸ்ட் வாண்டட் எடிட்டரில் நீங்களும் கண்டிப்பாக இருப்பீங்க ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விதுஷ் அண்ணா, நான் எப்போ படம் பண்ணாலும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கே வேணாம்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே போட்டுக்கலாம் தைரியமாக வித்துஸ் அஹிம்சா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, எப்போவுமே அந்த கொலாபரேஷனுக்கு. நீங்களும் எனக்கு ஒரு இன்னொரு அண்ணன், தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்னோட மேனேஜர்ஸ் பிரசாந்த் ப்ரோ அண்ட் சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரெண்டு பேருமே நான் பெரிய ஆளாகும்னு நினைக்கிறத நிறைய பேரில் நீங்களும் ஒருத்தங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், கண்ணா ஆஃபீஸில் எங்களுக்கு வந்து ஃபுல் ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவர் தான். அதுக்கப்புறமேட்டு மை முத்து அண்ட் அப்புறம் அவரோட மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் சரத்தனா அண்ட் கிரியண்ணா, தேங்க்யூ ஸோ மச். என்னை அதிகமாக அண்ணனுக்கு கூப்பிட்டது என் தம்பிக்கு அப்புறம் முத்து மட்டும்தான். அவ்வளோ பாசமாக என்னை பார்த்துக்கிட்டான், தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்ததாக என்னோட டைரக்ஷன் டீம், மதன் சொல்கிறது முன்னாடி என்னோட டைரக்ஷன் டீம், டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்ஷன் டீம். லவ் யூ ஸோ மச் கைஸ். அன்றைக்கி அந்த படம் பண்ணும்போது நான் உரிமையாக அடிச்சு கால் பண்ணி கேட்டேன், ப்ரோ ஒரு படம் பண்ணுறேன் வரீங்களான்னா அவங்களாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, பணம் அதெல்லாம் சொல்லி எதுவுமே பண்ண மாட்டாங்க, வந்துட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த கொலாபரேஷன் இன்னும் அடுத்தடுத்து போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் பெரிய பெரிய படங்கள் அதான் இப்படிலாம் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு யார் கிடைப்பா சொல்லுங்கள். ஸ்பாட்லேயே வச்சுட்டு உங்களுக்கு வந்து இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ சூப்பர், அடுத்த ப்ராஜெக்ட் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்ல. ஓகே, எல்லாமே கவர் பண்ணிட்டேன், தேங்க்யூ. என்னோடய அம்மா அப்பா ரொம்ப பெருமைப்படுறாங்க. அண்ட் மதனோட அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா போன வருஷம் இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் உட்காந்துருந்து அவங்களும் இதே மாதிரி தான் ரசித்தாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியும். எங்கள் அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையிலே இந்த மொமெண்ட்டை நான் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மதனோட இடத்துல தான் நான் போன வருஷம் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இந்த ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு. அண்ட் கடைசியாக எஸ், மை ஒய்ஃப் அகிலா இளங்கோவன். அப்புறம் இல்லை, இப்போது அகிலா அபிஷன் ஜீவன் ஆகிட்டீங்க இல்லையா. எஸ், அதாவது நான் டூரிஸ்ட் ஃபேமிலி நடித்து பண்ணி ஃபேமஸ் ஆனதை விட உனக்கு புருஷன் ஆகிட்டு ஃபேமஸ் ஆனது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா போகிற இடத்துல எல்லாமே அதுதான் என்கிட்ட வந்து சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அனுஷ்வரா ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தால நீ தானே இந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் மீ ஆக்ட். ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாடுறியவன் இப்படி நடிக்கிறான், பாடுறியவன் இப்படி பண்ணுறான் அப்படிலாம் சொல்லி உசுப்பு ஏற்றும்போது கூட நீ வந்து அதை மைண்டில் எடுத்துக்காமல் இருந்த. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதான் நான் எப்போவுமே அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நான் லைஃப்பில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலும் சரி, அதெல்லாம் நான் பண்ண பாவத்தோட பிரதிபலிப்புன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எனக்கு என்ன நல்லது நடந்தாலும் அதுக்கு காரணம் நீ மட்டும் தான். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ ஆல். வித் லவ் February 6th வருது. அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இது இருக்கும். அண்ட் நான் ரொம்ப திருப்தியாக படம் பார்த்துட்டு வெளியே வந்து மதனை கட்டி பிடிச்சி சொன்ன ஒரு விஷயம் தான் இது. எல்லாருக்குமே ஒரு அழகான மெமரி ஸ்கூலில் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாமே திரும்ப ரீகால் பண்ணி அதை நினச்சி சிரிச்சுட்டு கண்டிப்பாக உங்களை
அருண் விஸ்வானா சொன்னார், ஒரு கம்ஃபர்டபுள் வாட்சாக கண்டிப்பாக இது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சாரி நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கீர்த்தி ப்ரோ, செம்மோ ப்ரோ, அண்ட் சிபி அண்ணா, தேசிங் அண்ணா, அதுக்கப்புறம் சினிஷனா வந்திருந்தாங்க, ராம் ப்ரோ வந்திருந்தாங்க, அருண் விஸ்வானா, அண்ட் நாங்கள் மணியண்ணா உட்காந்துருக்காரு, வியாசண்ணா. ஸோ எல்லாருமே எனக்கு என்னென்னா மலையாளம் சினிமாவில் பார்க்கும்போது ஒன்று தோணும் இல்லையா, எல்லாருமே ஒன்றாவே இருக்காங்க, சப்போர்ட். அதே மாதிரி இவங்க எல்லாருமே என்னோட நல்லது எல்லாமே நான் கூட்டோட வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அங்கே நானும் இருப்பேன். எஸ், தேங்க்யூ ஆல். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வித் லவ், February 6 கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள், உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே. ஓவர்வெல்மிங்ன்ற ஒரு வார்த்தை இருக்குங்க, அதுதான் இப்போ எனக்கு மனசுக்குள்ளே. நான் ஐம் ஃபீலிங் வெரி 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 ஓவர்வெல்ம்ட். பட் எனக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நான் வெங்கட் பிரபுவை நம்ம ஷோக்கு இன்வைட் ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போ வெங்கட் பிரபு சொன்னாங்க 16 years ஆயிடுச்சுங்க கோவா வந்து அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் பின் 16 years சின்ஸ் ஐ ஹவ் worn the producer's hat. பட் ஒரு 16 yearsக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டீம், மகேஷ் தம்பி, மதன், அபி, அனஸ்வரா, இந்த மாதிரி ஒரு டீமோட ஷான் நான் திருப்பி ப்ரொடியூசராக வரணுன்றதை நான் டெஃபினட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணேங்க. என் மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சு இன்னைக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு கம் பேக். ஸோ ஹாப்பி அண்ட் ஆனர்ட் அண்ட் ப்ரவுட் டு கம் பேக். அண்ட் எவ்வளோ நல்ல விஷயம் படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்தில் சௌந்தர்யா, ரஜினிகாந்த் அண்ட் மகேஷன் வேறு எங்களுக்கு ப்ரெசென்டர்ஸாக வந்ததுக்கு நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். And thank you so much, our special guest. Thank you for coming today. I know you're all very, very busy, but Kirti, thank you so much. Janmugam, I'm sorry. Thank you. Virthus, thank you. And Sibi, thank you for being here. தலைவர் 173, பெரிய பொறுப்பு சிபி. பட் உங்கள் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்க நான் நம்புகிறேன். டெட்லியாக ஒரு படம் வரும், அது எல்லாரும் நீங்கள் சீக்கிரம் மோர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தேசிங் நம்ம வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் தேசிங்கும் பேச ஆரம்பித்தோன்னா சடனாக நாங்கள் அப்புறம் அப்பா பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருப்போம். எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த ஃபேன் வெளியே வந்து வில் கீப் டிஸ்கஸிங் ஒன்லி அப்பா. அண்ட் ராம், thank you so much for being here and wishing you all the best for all your projects. And Arun Vishwa, it's so lovely, we recently met. பட் இன்னைக்கு நீங்கள் பேசினது அவ்வளோ இட் டச் மை ஹார்ட். அண்ட் பிளட்டை பற்றி பேசுனீங்க அருண் விஸ்வா. இந்த பிளட்டுக்கு சினிமானா உயிர் சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் ஐயா மணிகண்டன் ஐயா, எனக்கு இந்த ஐயான்ற பழக்கம் இந்த டீமோட பழகத்தான் வந்துச்சு. அது ரொம்ப அழகான ஒரு பழக்கம். ஐ திங்க் சார் மேக்ஸ் இட் வெரி டிஸ்டன்ட். பட் ஐயா தேங்க்யூ. எங்கள் பூஜை அன்னைக்கு நீங்கள் இருந்தீங்க, தம்பிக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து கூட இருக்கீங்க. இப்போ இதே மாதிரி எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. Vyas, thank you so much. You watched the film, you're a part of the team. And தம்பி சொன்ன மாதிரி ஏதோ அங்கே ஒன்று நடக்குது, அவங்க உங்கள் 2 பேருக்குள்ள, அதில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். ஸோ தேங்க்யூ. அண்ட் நவ் அபவுட் மை வண்டர்ஃபுல் டீம். மோகன் சார், தேங்க்யூ. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் everybody said, you're such a positive person and I'm so happy we got to know each other. And Madan, you spoke so well. Madan, எங்கிருந்து நானே இன்னைக்கு தான் மதன் இவ்வளோ பேசி பார்த்துருக்கேன். செஸ் ஆடாமல் பேசினாங்க மதன் இன்னைக்கு. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் உங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்காங்க, அவசரத்தில் பிறந்தவங்கன்னு சொன்னாங்க. பட் யூ ஷுட் பி ஸோ ப்ரவுட். ரொம்ப பெரிய டைரக்டராக வருவாங்க. ஆண்டி அங்கிள் உங்கள் பையன் ரொம்ப நல்ல படம் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ வெரி வெரி பி ரெஸ்ட் அஷ்யூர்ட், பெரிய டைரக்டர் இண்டஸ்ட்ரியில். அண்ட் அபி அண்ட் மதன் பற்றி நான் ஒரு இன்சிடெண்ட் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். அபிக்கு மதனுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டில் கன்விக்ஷன் இருக்குன்றதுக்கு. ஸோ ஷூட் எங்களுக்கு இன்னும் போயிட்டு இருந்துச்சு. வி வர் ஸ்டில் ஷூட்டிங். அண்ட் அட் தட் டைம் இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த ப்ரோமோ ட்ரெண்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு ப்ரோமோ பண்ணலான்னு எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். ப்ரோமோக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அண்ட் ஏதோ ரீசனுக்காக இல்லை தம்பி, அந்த ப்ரோமோ வந்து எங்களுக்கு மூவே ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு மீட்டிங், ஒரு சீரியஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ப்ரொடியூசர்ஸோட உட்காந்து ஒரு மீட்டிங் எல்லாரும் உட்காந்தோம். அண்ட் அந்த மீட்டிங்கில் வந்து 2 விஷயம் ஐ ஹாவ் டு ஹைலைட். சம்திங் அபி டிட் அண்ட் ஐ ஹாவ் டு சே வாட் மதன் டிட். அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பேச நான் சடனாக ஆன் டிஸ்கஷனில் வந்துட்டு அபி நீங்கள் அந்த ப்ரோமோ டைரக்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. I have to tell you, Madan being a first time director and Abhi being a successful director, எங்கேயுமே ஒரு டவுட்டு கூட
மதன் அபியோட இன்வால்மெண்ட் ஆர் கான்ட்ரிபியூஷன் ஒரு டைரக்டராக இந்த படத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு he did not shoot that promo for us because he wanted மதன் to get the full credit of being a director. அண்ட் அபிக்குள்ள ஒரு டைரக்டர் இருந்தாலுமே இந்த படத்தோட 100% டைரக்டர் மதன் தாங்க. ஸோ அது அபியோட ஹார்ட் I really appreciated on that day. And மதன் வந்து அந்த ப்ரோமோ வந்து சுற்றி பேசி எனக்கு இந்த ப்ரோமோ எடுக்க வராதுன்னு சொன்னாங்க. அது ஒரு ப்ரொடியூசர்ஸ் 2 பேர்கிட்ட அது சொல்கிறதுக்கே ஒரு டைரக்டர், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு ஒரு கட்ஸ் தேவை. அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் மதன். ஸோ தேங்க்யூ. அண்ட் யூனிவர்சல் கனெக்ட் பற்றி மதன் நிறைய பேசியிருக்காங்க. டெஃபினெட்லி ஐ ஃபீல் திஸ் ஃபில்ம் இஸ் மென்ட் டு பி. நாங்கள் மீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு ப்ரீ ரிலீஸில் இருக்கோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ மதன் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபில்ம். அண்ட் ஸ்ரேயஸ், தேங்க்யூ. such a soft spoken person, but அவர் வித் கேமரா ஹேண்ட்லிங்கில் இருக்கும். அண்ட் இந்த படத்தை அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மேடல் ஐ ஹாவ் டு தேங்க் யூ ஸ்ரேயஸ். படையப்பா இன்டர்வியூ எல்லாம் ரீரிலீஸ் இன்டர்வியூ அப்பா பண்ணது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஃபில்ம் ஆல்சோ. பட் நானும் தம்பியும் உட்காந்து ஆஃபீஸில் பேசிட்டு இருந்தோம். அப்போ தான் அப்பா ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணாங்கன்னா less than 24 hours இருந்துச்சு. ஐ ஹாவ் டு கிவ் இட் டு MRP அண்ட் Zion டீம். தேங்க்யூ கைஸ். நான் உங்ககிட்ட தான் வந்தேன் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இருக்குது பண்ணட்டோன்ட்டு. அண்ட் ஸ்ரேயஸ், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த இன்டர்வியூ இருக்குன்னு நான் ஹெசிடேட் பண்ணி கேட்டேன். இவ்வளோ பெரிய கேமராமேன் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க கூப்பிடுறேனே அப்படின்ட்டு. பட் தலைவர் இன்டர்வியூ அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஹி கேம் அண்ட் ஹி ஷாட் தட் ஃபார் அஸ். சுரேஷ், நீங்களும் அந்த இன்டர்வியூ எடிட் பண்ணது நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். இது உங்கள் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. இது வந்து எல்லாரும் படம் பார்த்துட்டு பேசுகிறாங்க. பட் நான் லைனப் நீங்கள் ஷூட் நடக்கும் போதே பண்ணுற எடிட் டைம்லேயே நான் சொன்னேன், இந்த எடிட்டர் இஸ் கோயிங் டு மேக் சச் அ பிக் மார்க் இன் த இண்டஸ்ட்ரின்ட்டு. And for costume designer, our choreographers, our action department, our art director, everybody, makeup, whoever I'm missing out on, thank you for making this film happen for us. And for the beautiful cast, I think a lot of people have spoken about all of you. And அந்த அனிஷா சீன், அதான் அவங்க கேரக்டர் பேர், அந்த சீன் பற்றி நிறைய பேர் படம் பார்த்துட்டு பேசினாங்க. பட் பிலீவ் மீ, இந்த படத்தில் there is a lot more. And சில dialogues மதன் எழுதியிருப்பாங்க. அந்த dialogues people will think it's life changing. There's one scene in the second half, again I'm not going to reveal more, but on the scene என்னோட favorite, and that is not the scene everybody spoke about today. So படத்தில் நிறைய இருக்கு. ஸோ எல்லாரும் definitely I hope you will all enjoy the film. And Abhi, you're a star. இதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். And every time I say it, I mean it more and more and more. You're a star and you're here to stay. But நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை, அதை மறந்துடாதீங்க. எப்பவுமே for you, Thambi and I will welcome you with our arms wide open. And on that note, I also want to say, Tourist Family-ஓட co-director மதனை நாங்கள் டைரக்டராக லான்ச் பண்ணியிருக்கோம். எங்கள் படத்தோட co-director Dinesh, very soon you will be standing here. Incredibly talented boy. நான் தினேஷோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், நித்தினோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், மற்ற ஏடி பாய்ஸோட நான் அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணல. பட் போத் ஆஃப் யூ ஐ சூப்பர். ஓகே, நாங்கள் இருக்கோம். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் சொல்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஸ்ரேயஸ் டீம், உங்கள் ஆல் ஃபோட்டோகிராஃபி டீம் இருக்கிற ஆல் ஆஃப் தெம் தேங்க்யூ. அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ், ஆல் ஆக்டர்ஸ். சார், அப்பா கேரக்டர் அபி அப்பா பட் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். நான் இப்போ தான் உங்களை மீட் பண்ணுறேன். படத்தில் உங்கள் ரோல் குட்டியாக இருந்தாலும் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஷான், ஐ லவ் யூ. And I think what he said is what I mean. Sean has already achieved a lot. And I'm so happy when people say, ஒரு பிராண்ட் ஆயிட்டாங்க, ஷான் பேர் ஒரு படத்தில் வந்துச்சுன்னா அது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறாங்க. I'm so happy about that. But பத்தலை ஷான், எனக்கு பத்தலை. I want you to achieve more and more. You have it in you. And we go way back. ஒரு almost 10 years எங்களுக்கு பழக்கம். And spirituality, Sean is a very spiritual person, so I think he's not yet there at all according to me. He has such a long way to go. Long way na global sensation ஆற அளவுக்கு ஷானுக்கு talent இருக்கு. I wish you all the best, Sean, and ninga brother, we are together. It's just the beginning for us. And Anaswara, yes, I am your older sister and I will always be here for you. தமிழ் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறீங்க, மாற்றாதீங்க. அது என்னோட சின்சியர் ரிக்வெஸ்ட் டு யூ. அவங்க தமிழ் இந்த ஸ்டேஜில் பேசல, அவங்க பேசுவாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் ப்ளீஸ், அகெயின் விஷிங் யூ த பெஸ்ட்.
ஃபுல்-ஃப்ளெஜ்டாக ஒரு தமிழ் சினிமாவில் வித் லவ்ல வந்திருக்கீங்க. we are all so proud of you. you're going to be one of the biggest stars of the year. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் அபி அண்ட் அனஸ்வரா அவ்வளோ ரிஃப்ரெஷிங், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் கப்பலாக ஸ்க்ரீனில் இருப்பாங்க. அது எல்லாரும் பார்ப்பீங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் ஆன் எனிபடி எல்ஸ் இஃப் ஐ டிட். ஸ்ரீனிஷ் வந்தாங்களே, எங்கே காணும்? ஓகே, ஆல் ரைட், தேங்க்யூ ஃபார் கம்மிங். பட் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் டேக்கிங் த டைம். அண்ட் மகேஷ் தம்பி பற்றி நிறைய பேசணும், இமோஷனல் ஆயிடுவேன். பட் தம்பி பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் ஒரு விஷயம், ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் பீப்புள் ஐவ் மெட். நான் வந்து ஆங்ஸைட்டி மேக்ஸ், நான் வந்து பீக் ஆங்ஸைட்டி போகும்போது அக்கா சில், அக்கா கூல்னு என்னை காம்படுத்துவாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியாத நிறைய ஸ்பிரிச்சுவல் குணம் உங்களுக்கு இருக்குது தம்பி. நான் இன்னொரு விஷயம் தம்பி பற்றி சொல்லணும், ஹீ லிவ் இன் த மோமெண்ட்டுங்க. அதை நான் தம்பிக்கிட்டேன்னு கற்றுக்கிட்டேன். இப்போ இங்கே ஃபுல் மைண்ட், அவர் இங்கே தான் இருக்கும். அவர் நேற்றுக்கு என்ன, முந்தானத்துக்கு என்ன, நாளைக்கு என்னன்னு போகாது. அண்ட் லிவிங் இன் த மோமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அண்ட் ப்ரொடியூசர்ஸாக இங்கே ஐ திங்க் ஒன் ஆஃப் யூ ஆர் மென்ஷனிங், தம்பி ஸ்போக் அபவுட் நம்பர்ஸ். தம்பி இஸ் அஃப்கோர்ஸ் ஹீஸ் க்ரோன் ஆஸ் அ ப்ரொடியூசர். ஐவ் வாட்ச்ட் ஹிம் க்ரோ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. இனிமேல் நாங்கள் செய்கிறதெல்லாம் ஒன்றா தான் செய்ய போகிறோம். நாங்கள் இணைஞ்சிட்டோம், இதுக்கு மேலே பிரிவே கிடையாது நமக்கு. அண்ட் தம்பி சொன்ன ஒரு விஷயம் என் மைண்டில் ஆழமாக பதிந்துச்சு. நாங்கள் நிறைய பேசுவோம், எல்லா டாபிக் பற்றியும் பேசுவோம். எங்கள் படம் பற்றி பேசுவோம், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசுவோம், கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருப்போம். இப்போ ஒரு டிஸ்கஷன் அப்படியே போகும்போது ஒரு வார்த்தை, ஒரு லைன் சொன்னாங்க தம்பி. அக்கா, போதும் என்ற மனமே பொன்னானது அப்படின்னாங்க என்கிட்ட. அது தம்பியோட மனசு. அண்ட் சுற்றி இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க வளரணும், ஜெயிக்கணும்னு மனசார நினைக்கிறாங்க. அதுவும் நான் கற்றுக்கிட்டேன் தம்பி உங்ககிட்டேருந்து. தேங்க்யூ. அண்ட் ஐ லவ் யூன்னு சொன்னால் பத்தாது. அண்ட் மை ப்ரொடக்ஷன் டீம், பாலா, நீங்கள் மேடைக்கு வந்தே ஆகணும். பை டிமாண்ட் ப்ளீஸ் கம் ரைட் நவ். பிரசாந்த் ப்ளீஸ் வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. I owe you both a huge round of applause, all of you. And to my people, my team. என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் சுரேஷ், அவர் எடிட்டர். முன்னாடி மீட் பண்ணல அவ்வளோ. ஸோ எனக்கு ஷூட் டைமில் வந்து ஒரு எடிட் காமிச்சார். ஹி ஷோட் அஸ் அ சீன். அது வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் இருக்கிற ஒரு சீன். அதை பார்த்து நானும் அப்படியே சொன்னார், என்னது பேப்படம் மாதிரி இருக்குது அந்த சீன்னு சொல்லி நான் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க மதனை. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேசி, நான் சும்மா கலாய்க்க தான் சொன்னேன், அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சீன் ஹி ஷோடஸ் அகெயின், எடுத்துக்கு அப்புறம் ஹி ஷோடஸ் அகெயின். செம்மையாக இருக்குது. என்னன்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப இமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் அண்ணா. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் மை கோஸ்டார்ஸ் காவ்யா இப்போ இது டைலாக்ல இருக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு தான். ஐ ஆம் பிரிட்டி ஷுர் தட் big screen is gonna love you and Tamil audience gonna fall in love with you. And அப்புறம் சச்சின் அவ்வளோ ஹையாக இருப்பாங்க. எனக்கு யாருக்குமே இந்த செட்டில் யாருக்குமே அவங்கள எனர்ஜி மேட்சே பண்ண முடியாது, அவ்வளோ எனர்ஜியாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ சரி சச்சி, சரி. அப்புறம் ஹரிஷ், தேங்க்யூ, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அப்புறம் ராஜ், போயிட்டீங்க, ஓகே. ராஜ் அண்ட் பாலண்ணா, எங்கே இருக்கீங்க? பாலண்ணா அண்ட் பிரசாந்த் அண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் பிரியா அண்ட் ஹரிணி, நம்ம பேசிகிட்டே இருப்பாங்க செட்டில், கேரவன்லேருந்து நம்ம வி ஹவ் டாக்ட் அ லாட். ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ டீம். அண்ட் அதான் ஏடி டீமை சொல்லணும், தினேஷ் அண்ணா அண்ட் ஹரி, நோமல் ஹரி அண்ட் மதுரை ஹரி, அப்புறம் பிரகாஷ், நிதின். ஏன்னா these people actually mean a lot to me. They made me love this city and this industry even more. அது அப்படியே ஜோலியாக இருப்பாங்க செட்டு ஃபுல்லாக. அப்புறம் ஸ்ரேயஸ் அண்ணா, ஒரு காம் எனர்ஜி செட்டில் நம்ம எல்லாருமே அப்படி ஹையாக பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அங்கே காமாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸ்ரேயஸ் அண்ணா. அப்புறம் மகேஷ் அண்ணா, நம்ம ப்ரொடியூசர் மகேஷ் அண்ணா. ஆக்சுவலி இந்த படத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் பேசினது மகேஷ் அண்ணா கிட்ட தான். வி டாக்ட் லாட். அப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த இம்ப்ரெஷனில் தான் நான் நரேஷன் கேட்டதும். ப்ரொடியூசர் ஹூ நோஸ் த ஆடியன்ஸ் ரியலி வெல். அவங்க பண்ணனா இந்த லாஸ்ட் 3 படம்ஸும் ஹிட்டு தான். அண்ட் அந்த ஹேட்ரிக் இந்த படத்திலும் கண்டினியூ பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். மகேஷ் அண்ணா, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ மகேஷ் அண்ணா. அண்ட் யூ ஆர் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். அப்புறம் சௌந்தர்யா மேம், I remember you telling me
என்ன இருந்தாலும் just remember you got a big sister in Chennai. You've always given me a big sister affection and warmth. ஏன்னா அப்படி பார்க்கும்போது அந்த வார்ம் எனர்ஜியில் வெல்கமிங்காக இருக்கும். நம்ம படத்துக்கு எல்லாருக்கும் இந்த டீமுக்கு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் இட் மீன்ஸ் அ லாட். ஸோ ஹாப்பி அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷொன்ரு எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோட எனர்ஜி பற்றி, உங்களோட ஐகானிக் காமெடியை பற்றி. ஹிலாரியஸ் காமெடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மதன் என்னை பற்றி நிறைய பேசிட்டேன். மதன் என்ன சொல்றது, ஹீஸ் த கியூட்டஸ்ட் டிரெக்டர் ஐ ஒர்க் வித். அப்படியே கியூட்டா இங்க இது இருக்கிறதுனால நீங்க பார்க்கல, அங்க கியூட்டா இப்படியே சீன் எல்லாம் நரேட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டிங்கா, அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் ஹீஸ் மை அம்மாஸ் ஃபேவரட் பாய். ஸோ he got a vision actually. இந்த படம் சொல்லும் போது he actually got a vision. and அது படத்தில் இந்த சினிமாலும் அப்படியே வந்திருக்காங்க. Madan, thank you. Monisha I love Monisha. I really loved Monisha, and thank you so much for giving me her. Thank you so much. And you're a good listener. And அப்படியே நான் என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு person. You're such a wonderful soul. அதான். and Abhi, okay, my co-star Abhi, என்ன சொல்றது, we don't praise each other that much. So I think Tamil cinema is gonna get a new star. Abhi, the chemistry between Satya and Monisha worked because the off-screen friendship we had. And thank you so much, Abhi. Thanks for everything. You're such a wonderful person and wonderful friend and a wonderful co-star. Thank you, Ada. So மதன் சொன்ன மாதிரியே இந்த படம் நான் முடிச்சு வரும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சோகமாக இருந்தா என்னமோ, எனக்கு ஐ ஸ்டில் மிஸ் த செட். அப்படியே சோகமாக இருந்தோம் என்னமோ, எல்லாரையும் விட்டு போகுது அந்த ஜோனில் இருந்தோம். பட் எனக்கு நான் நரேஷன் கேட்கும்போதும் எனக்கு ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் நான் இந்த கதை கேட்டேன். படம் பார்க்குறப்பையும் நான் ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே, மேபி ஐ தாட் நான் பாட்டான படம் ஐம் இன் இட் பிகாஸ் அதனால தான் இருக்கும். பட் இங்கே இவர் கெஸ்ட் சொல்லும்போது தான் தெரிஞ்சிச்சு அவருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஐம் ஸோ ஹாப்பி லிசனிங் ஆல் திஸ் ரிவ்யூஸ் ஃப்ரம் தி கெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதான் வித் லவ் Feb 6th ரிலீஸ் ஆக போகிறீங்க. இட்ஸ் அ ஃபிலிம் we made with lots and lots and lots of love. We are giving it to you with lots of love, and I hope we're going to get we're going to get more love from the audience. And Adam, with love coming to cinemas on Feb 6th. Thank you so much. எனக்கு இங்கே வந்திருக்க கெஸ்ட் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சக்தி அண்ணா, அருண் விஸ்வா பிரதர், ஸ்ரீனிஸ் பிரதர், ராம்குமார், சிபி, தேசிங், கீர்த்தி, ஸோ எல்லாருமே நான் கூப்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் எதுக்குமே நோன்னு சொல்லாமல் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எனக்கு குட் நைட்லேருந்தே சக்தி அண்ணன் எனக்கு தெரியும். ஸோ அவர் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக குட் நைட்டுக்கு இருந்திருக்கிறாரு. அண்ட் அருணேஸ்வா பிரதர், அவர்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப நெருங்கி பழகியிருக்கிறேன். ஒரு ஈவெண்ட்டுக்கு நானும் அருணேஸ்வா பிரதரும் போயிருந்தோம் ரீசெண்டாக ஒரு 2 months பிஃபோர். அப்போ அங்கே இருந்த சில பேர் வந்து எனக்கு தெரியாது, சில பேர் எனக்கு தெரியும், சில பேர் எனக்கு தெரியாது. என் கையை பிடிச்சி ஒருத்தர்கிட்டயா கூட்டிகிட்டு போனார். மகேஷ் உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாது பிரதர் அப்படின்னு. நான் கையை பிடிச்சி அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட என்னை இன்ட்ரோ பண்ணி இவர் இப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏகதேசம் ஒரு 4-5 பேர்கிட்ட அவரே நான் எங்கேயா நின்றுட்டு இருந்தார் அவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் என்னை இன்ட்ரோ பண்ணி விட்டார். ஸோ இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்னு எனக்கு தெரியல. அண்ட் இப்படி ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில் தான் எல்லாரும் இருந்துகிட்ருக்குறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் பிரதர். அண்ட் ஸ்ரீனிஸ் பிரதர், அவர் வந்து அவரோட ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஈவெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட இருந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயம் நான் அவர் செய்கிறாருன்னா அந்த ஈவெண்ட்டோட விஷயத்தை எனக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு கார்டை போட்டு அனுப்புகிறார் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருந்து நான் அவர்கிட்டே சொன்னேன், என்ன அது ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கார்டு பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு. அண்ட் தேசிங் பிரதர், அவருக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாண்டு. அது ஒரு 6-7 வருஷம் பாண்டு. அவர் ஃபஸ்ட்டு நான் குட் நைட் பண்ணுறேன்னு சொல்லும் போது எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் என்கிட்ட சொல்லலை, பட் சொல்லாமல் சொன்னார். அண்ட் ஐ திங்க் ஐ மேக் ஹிம் ப்ரவுட் நவ்.
அவர் சொன்னதை வந்து அவரை மகேஷ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது, தேசிங் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றது எனக்கு எவ்வளோ பெருமையோ அதே பெருமை அவருக்கும் இருக்கும். நான் கொடுத்துட்டே நான் நம்புகிறேன். அண்ட் சிவி ரீசன்ட்லி ஐம் வெயிட்டிங் ஃபார் தலைவர் 173 அண்ட் சிவி நல்லா பண்ணுங்க. அக்கா வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். அண்ட் கீர்த்தி, தேங்க்ஸ் பிரதர். நான் கூப்பிட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து மாற்றுக்கிறதே இல்லை, எனக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு சொல்லவே இல்லை, இமீடியட்டாக வந்தீங்க. அண்ட் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். மணி ஐயா, நான் எந்த ஸ்டேஜில் ஏறினாலும் அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடியும் நான் அவர்கிட்ட பேசாமல் நான் போனதில்லை. நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அது மணிகண்டன் ஐயாவால் தான் மெயின் ரீசன், மெயின் ரீசன். குட் நைட்டுங்கிற படம் முதல்ல எனக்கு பண்ணுது. அப்போ நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்து என்னை ஒரு விஷயம் கூட யோசிக்காமல் எத்தனை கோடி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு உடனே அதை வந்து கொடுத்தாரு. அப்போது மணிகண்டன் ஐயா வந்து நான் அந்த டைரக்டர் மேலேயோ அந்த கதை மேலேயோ அந்த நம்பிக்கையை விடைக்கும் மணிகண்டன் ஆக்டர் இவர் தான் உள்ள வராரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவே பணம் கொடுத்தார். அது வர பணம் கொடுக்கல முதல் படத்துக்கு. ஸோ அந்த ஒரு இதில் வந்து மணிகண்டன் ஐயா பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது தான். ஸோ அதுக்கு அடுத்தது லவ்வர். ஆக்சுவலி நானும் சௌந்தர்யாக்காவும் இப்போது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க 2 பேர் கூட எப்படியாவது ஒரு படம் எடுத்து நாங்கள் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷான் ஐயா, அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அது ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு பாண்டிங். அதை விடக்கு மேலே சௌந்தர்யாக்காவுக்கும் ஷானுக்கும் அவர் எனக்கு எவ்வளோ பண்ணுவாரோ அதை விட ஜாஸ்தி சௌந்தர்யாக்காவுக்கு பண்ணணும், மேம் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. 3 படத்துலையும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலை, பட் இந்த படத்தில் சொன்னார். நேற்று நைட்டு பேசும்போது என்கிட்ட சொன்னார், நீங்கள் இதை பாருங்க, என்ன பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னாரு. அதை வந்து குட் நைட்லேயும் சொல்லலை, லவ்வர்லேயும் சொல்லலை, டூரிஸ்ட் ஃபேமிலியும் சொல்லலை, இப்போ இதில் சொல்கிறாரு. ஸோ ஏதோ பெருசாக ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வியாஸ், தேங்க்யூ வியாஸ். வியாஸ் வந்து ஒரு பயங்கரமான நல்ல க்யூட் டேரக்டர், பப்ளி டேரக்டர் அவர். ஸோ ஐம் வெயிட்டிங். நானும் அக்காவும் நிஜமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள். என்னோட டீம் அபி, அனஸ்வரா, மதன் வந்து ஒரு பயங்கர தெளிவான ஒரு கிளாரிட்டியான ஒரு டைரக்டர். அம்மா அப்பா வந்திருக்கீங்க. நான் அபியோட அம்மா அப்பா கிட்டே சொன்னேன், உங்கள் பையன் ரொம்ப நல்லா வருவான்னு, வந்துட்டான். உங்கள் பையனும் ஒரு முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பான், ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பான். அது நாங்கள் 2 பேருமே கூட எப்போவுமே பின்னாடி நிற்போம். ஏன்னா அபி, உன்னை பற்றி நான் நிறைய பேசிட்டேன், தயவு செஞ்சு மாறாத, அப்படியே பியூர் சோல் அப்படியே மாறாத. அண்ட் அனஸ்வரா, நீ வந்து இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஒரு துருத்துரு ஆக்ட். அது ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரி வேறு மாதிரி போயிடுச்சு படத்தோட லீகே. அண்ட் மோகன்ராஜ் அண்ணே தேங்க்ஸ்ண்ணே, உங்களோட வார்த்தைகளுக்கு எழுதுறதுக்கு மட்டும் இல்லை, என் பின்னாடி நிறைய சொல்லுவீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பாலா எத்தனை பேருக்கு வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்கான்னு தெரியல. மதனும் பாலான்றான், அபியும் பாலான்றான், யாரா தான் பாலாங்கிற மாதிரி. ஸோ பாலா, தேங்க்யூ ஸோ மச். நீ பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கும் அக்காவுக்கும் பண்ணியிருக்கிற, தேங்க்யூ. அண்ட் பிரசாந்த், தேங்க்ஸ் பிரசாந்த். ஒட்டுமொத்த டீமுக்கும் ரொம்ப நன்றி. ஏடி பாய்ஸ், அக்கா முன்னாடி வச்சு சொல்கிறேன், லவ்வர் படத்தில் வந்து வியாஸ் வந்து டைரக்டராக இருந்தார், இவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக உங்களை மாதிரி உட்காந்துருந்தான். இன்னைக்கு நீங்கள் அத்தனை பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. டெஃபினட்டாக அடுத்தது நீங்கள் இங்கே வருவீங்க டைரக்டராக. இது அக்காவோட மனசும் அப்படிதான். அக்கா கிட்ட நான் கேட்கவும் இல்லை. அடுத்து டெஃபினட்டாக நம்ம டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாய்ஸ்க்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அது அக்காவும் நானும் ஆல்ரெடி பேசிட்டோம். அண்ட் காவ்யா, எல்லாரும் உன்னை பற்றி பேசிட்டாங்க, போதும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சௌந்தர்யாக்கா. அண்ட் எல்லாருமே எல்லாம் சொல்கிறாங்க, பட் அக்கா இல்லைன்னா, இப்போ ஷான் ஐயா சொல்லியிருந்தாரு, இந்த படத்தில் வந்து ஷான் ரோல்டன்னு அவங்க பேருக்கு கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு, பெருமைன்னு சொன்னீங்க. எனக்கு அவங்க பேருக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நான் எவ்வளோ பெருமையாக இருக்கணும்னு யோசிச்சுக்கோங்க ஐயா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே நான் ரொம்ப பாசிட்டிவ், நான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். சௌந்தர்யா ரஜினிகாந்த் அண்ட் மகேஷ் ராஜ் பசிலியான் அப்படின்னு போட சொன்னதே அக்கா தான் போட சொன்னாங்க. ஆக்சுவலி நான் வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். அக்கா சொன்னாங்க, தம்பி ஓம் பேர் போடு தம்பி அப்படின்னாங்க. ஸோ அதை போட்டதுக்கப்புறம் ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. அது பயங்கரமான ஒரு மொமெண்ட் எனக்கு. அக்கா வந்து
எல்லாமே அவங்களால தான் டக் 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 நடந்தது. இப்போ ஒரு ஐடியா நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அந்த ஐடியாவுக்கு எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பொசிஷனிங், அந்த மார்க்கெட்டிங், இந்த விஷயங்கள் எல்லாருமே பேசினாங்க. பட் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை பின்னாடி இருந்து இந்த ஈவெண்ட்டுக்கும் இவ்வளோ பின்னாடி நின்று வேலை பார்த்தது என்னோட அசோசியேட் ப்ரொடியூசர் விஜய் தான். இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ ஆள் இங்கே இல்லை, எங்கேயோ போயிருப்பாரு, ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பாரு. ஸோ எல்லா விஷயத்துலையும் அவரோட சப்போர்ட். நானும் சௌந்தர்யாக்கா அவங்க ஒரு டீமாக தான் உட்காந்து பேசுவோம். நாங்கள் 2 பேருமே எந்த முடிவு எடுக்க மாட்டோம். அதுதான் எங்களோட பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக வந்து ரஜினி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அபி சொல்லும் போது தான் எனக்கே தெரியுது சார் தான் அவரோட இன்செக்யூரிட்டியை மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ரஜினி சார் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னோட ஒரு பெரிய அட்மைரர். உங்கள் பொண்ணு கூட நான் சேர்ந்து நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல. நான் வந்து அந்த வீட்டில் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்த பையன். என் வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு போனஸ். சௌந்தர்யக்கா மாதிரி ஒருத்தவங்களை வந்து நான் அக்கானை கூப்பிட்டு பண்ணுறது. நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கேன். அக்கா பிடிச்சி இழுத்து பண்ணிட்டு இருக்கிறது தான். பட் எல்லாமே படத்துக்காக தான். அண்ட் ஒரு விஷயம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், வித் லவ்க்கு முன்பு சௌந்தர்யாக்கா வேற, வித் லவ்க்கு பின்பு சௌந்தர்யாக்கா வேற. ஸோ அது டெஃபினட்டாக இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க எல்லாரும் பார்ப்பீங்க. அண்ட் நான் ஏன் படத்தை பற்றி நிறைய பேசலைன்னா, படத்தை பற்றி எல்லாருமே நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. ஸோ February 6th இந்த படம் வந்து தியேட்டருக்கு வருது. நீங்கள் எல்லாரும் பார்த்து எப்படி 3 படத்துக்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்களோ, நல்ல படம்னா நீங்கள் என்றைக்குமே சப்போர்ட் கொடுப்பீங்க. அந்த சப்போர்ட் டெஃபினட்டாக இந்த படத்துக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ தேங்க்யூ ஆல். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என்னோட நான் சம்பாதிச்ச பெரிய விஷயங்கள் வந்து நான் இங்கே இருக்கிற நான் கூப்பிட்ட உடனே வந்திருக்கிற ஆட்கள்னு நான் நம்புகிறேன். டூரிஸ்ட் அப்படின்னா நான் சம்பாதிக்கலையே ஓட்டவர். நான் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேன். அது என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எப்போவுமே இது தொடரதான் செய்யும். இந்த அன்பு என்றைக்குமே என்கிட்ட இருக்கும். என்னோட டீம் பசங்களுக்கு நானும் சௌந்தர்யாக்காவும் டெஃபினட்டாக ஒரு பக்க பலமாக நாங்கள் இருப்போம். அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை நம்ம திரும்ப எடுத்துருக்குறோம். Feb 6th அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.